ஜோதிடம் என்பது முன்னெச்சரிக்கை. இப்போ 5 பாவகிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறக்காதா சொல்லுங்கள். அப்போ ஒரு திருமணம் தடையாகுது அப்படின்னா என்ன காரணம்னு பார்க்கணும். 9 கிரகமும் காரணம், லக்னம் காரணம் அல்ல, எல்லாமே நடக்கும். அப்போ ஒருத்தர் காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் தனபாவகம் மட்டும் வேலை செஞ்சால் போதுமா? 9 பாவம் வேலை செய்யும். நல்லா எந்த இடத்த லக்கணமாக எடுப்பீங்க? கேள்வி வருது இல்லைங்க. 1ஆம் இடம் எது? ஒரு கிரகம் தன் பலம் பெறாத பொழுது அந்த கிரகம் தான் அவர் லக்னமாக வேலை செய்யும். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நல்லது, நலமுடன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயா, நான் பல கூட்டத்தில் சொல்லியிருப்பேன். என்னோடதில் லக்கணம் கிடையாது, திசை புத்தி கிடையாது. லக்கணம் இல்லாமல் திசை புத்தி இல்லாமல் பலன் எப்படி எடுக்கிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசினீங்க. இப்போ லக்கணம் இல்லாமல் எப்படி எடுப்பீங்க? எந்த இடத்த லக்கணமாக எடுப்பீங்க? கேள்வி வருது இல்லைங்க. 1ஆம் இடம் எது? அப்போ லக்கணம் இருந்தால் தானே 1ஆம் இடம். அப்போ லக்கணம் இல்லாமல் கிரகத்துக்குன்னு தன் சுயபலம்னு சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த புத்தகத்திலையும் இங்கே படிச்சிருக்க முடியாது. இது சித்தர்களுடைய ரகசியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ ஒரு கிரகம் தன் பலம் பெறாத பொழுது அந்த கிரகம் தான் அவர் லக்னமாக வேலை செய்யும். அப்போ ஜனன லக்னம் என்பது ஒரு ஆரம்பம்தான், அவ்வளோதான். அதில் நீங்கள் 1 2 அதை நீங்கள் எடுத்தீங்கன்னால் பலன் கிடைக்காது. இப்போ பொருத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆண் ஆணாக இருக்கானான்னு பார்க்கணும், ஒரு பெண் பெண்ணாக இருக்காளான்னு பார்க்கணும். 10 பொருத்தம் அப்படிங்கிறத விட ஆணாக இருக்கணும். அப்போ ஆணாக இருக்கணும்னா ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் ஒரு அலி கிரகத்தின் பிடியில் மாட்டிவிட்டால் ஆண் தன்மை இருக்காது. வேணால் செக்கப் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த பெண் அழகாக இருப்பாள். ஆண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் தான் அவன் அழகாக இருப்பான், ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனம். பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் ஒரு அலி கிரகத்தின் பிடியில் மாட்டிக்கிச்சுன்னா அழகாக இருப்பா, இல்லற சுகத்துக்கு சரி வராது. அப்போ நீங்கள் 10 பொருத்தம் இருக்குது பண்ணுறோம், ஏன் விவாகரத்து ஆகுது? சரி, விவாகரத்து ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களை சரி பண்ண முடியுமா? விதியை மாற்ற முடியாது, கர்மாவை மாற்ற முடியாது. ஜோதிடமே தேவையில்லை. விதியையும் கர்மாவும் மாற்றினா தான் ஜோதிடம். இல்லைன்னா ஜோதிடம் தேவையில்லை. விதிப்படி நடக்குதுன்னு விட்டு போகலாமே. ஏன் பொருத்தம் பார்க்கணும்? பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லையா? விதி தானே நடக்குது. அப்போ நம்ம ஜோதிடத்தை எதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்? விதியும் கர்மாவும் எழுதப்பட்டதல்ல, எழுதப்படுவது. யாருமே அதை சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. விதி எழுதப்பட்டது அல்ல, எழுதப்படுவது. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ்டுக்காக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. அது கூட பண்ணலாம். ஆனால் அந்த கிரகங்கள், ஒருமித்த கிரகங்கள் 2 பேர்த்துக்கும் தன் பலம் பெறாமல் இருந்தால் பலம் பெற வச்சு திருமணம் செய்யலாம். ஜோதிடத்தில் முடியாதுன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லுவேன், ஜோதிடத்தில் முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது. அப்போ மருத்துவத்தில் முடியாதுன்னு விட்டால் அவ்வளோதான். அப்போ ஜோதிடத்தில் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஜோதிடம். அப்போ கர்மா விதி நமக்கு நடக்குது அப்படின்னா ஜோதிடம் நம்ம யாரும் பார்க்க வேண்டியது. அதாவது தலையெழுப்படி நடக்குன்னு போகுது, நம்ம ஏன் அதை போய் பார்க்கணும்? எதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை பண்ணணும்? ஜோதிடம் என்பது முன்னெச்சரிக்கை. இப்போ 5 பாவகிரகங்கள் இருந்தால் குழந்தை பிறக்காதா சொல்லுங்கள். அப்போ ஒரு திருமணம் தடையாகுது அப்படின்னா என்ன காரணம்னு பார்க்கணும். 9 கிரகமும் காரணம், லக்னம் காரணம் அல்ல, நட்சத்திரம் காரணம் அல்ல, 9 கிரகமும் காரணம். நம்ம உடம்புல எதுங்க முக்கியம்? உச்சந்தலேருந்து உள்ள கால வரை எந்த பகுதி முக்கியம்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எல்லாம் சேர்ந்தா தான் உடம்பு. அந்த மாதிரி தான் ராசி கட்டமும் 9 சேர்ந்தா தான் உடம்பு. சேராத உடம்பு கண்டிப்பாக இருக்காது. அப்போ இது முக்கியம், அது முக்கியம் இல்லை. அந்தந்த பகுதிக்கு அது முக்கியம். அப்போ எல்லாம் சேர்ந்தா தான் மனிதனுடைய உயிர் நடமாட்டம் எல்லாமே நடக்கும். அப்போ ஒருத்தர் காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் தனபாவகம் மட்டும் வேலை செஞ்சால் போதுமா? 9 பாவம் வேலை செய்யும். 10ஆம் இடம் நல்லா இருக்கும், 9ஆம் இடம் நல்லா இருக்கும், 2ஆம் இடம் நல்லா இருக்கும், காசு இருக்காது. அப்போ எங்கே போச்சு? ஏன் காசு வரல? இந்த பாவம் கெட்டு போனவன் கோடீஸ்வரனாக இருக்கான். அப்போ எப்படி இது நடக்குது? ஏன் நடக்குது அப்படின்னா கிரகத்துக்கு என்று தன் சுயபலம் ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிச்சால் மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கணும். இன்னமும் ராசி கட்டம், ஒரு ராசி கட்டத்துக்கு அம்ச கட்டத்தில் 9 கட்டம் வருதுங்களா? வருதா இல்லைங்களா? ஒரு ராசி கட்டம் எடுத்திங்கன்னா அம்ச கட்டத்தில் 9 கட்டம் வரும், 81 பாதம் வரும். 81 பாதம் வரும். இதை கணிக்க தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஒரு கணக்கு போட்டால் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு ராசியில் 30 டிகிரி அப்படின்னா அம்சத்தில் 3.20 டிகிரி.
அப்படி தானே வருதுங்க. அந்த 3.20 கிட்ட 9 பாதம் இருக்குது. 3.20 9 பாதம் இருக்குது. வர்க்கோத்தமம்னு சொல்கிறாங்க. மேசத்தில் ஒரு கிரகம் அம்சத்துலேயும் இது ராசியிலையும் மேசத்துலேயே இருக்கிறதா வச்சுக்கிட்டா வர்க்கோத்தமம் தானே. சுத்தமான வர்க்கோத்தமமான இருக்காது. அப்போ சுத்தமான வர்க்கோத்தமம் எப்படி இருக்குன்னா 0.88 செகண்டில் மாறிடுது. அதுக்கு அடுத்தது வரும்போது சுக்கிரனுடைய நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமாக இருக்காது. அப்போ வர்க்கோத்தம பலனை அடைய முடியாது. அப்போ வர்க்கோத்தம பலனை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த பாயிண்ட் ஏண்டா 3.20 நீங்கள் 200 மாற்றிக்கிங்க. அந்த 200 9ஆல் வகுங்க, 0.22 வரும். இதுதான் இந்த நவாம்சத்தினுடைய கணக்கு. வேறு எந்த கட்டமும் தேவையில்லை. 9 கட்டம் விட்டுருங்க, லக்கணத்தை விட்டுருங்க, திசாபுத்தி விட்டுருவோம். நம்ம வீட்டை வந்து ஜாதகம் கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து லக்கணத்தை பார்க்குறோம், ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்குறோம், திசாபுத்தியை பார்க்குறோம், மறைவு ஸ்தானங்களை பார்க்குறோம், வக்ரம் பெற்ற கிரகங்களை பார்க்குறோம், அசமானமான கிரகங்களை பார்க்குறோம், பகையான கிரகங்களை பார்க்குறோம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பகையோ அஸ்தமோ அஸ்தமனமாக இருக்கட்டும், வக்கரமாக இருக்கட்டும், நீச்சமாக இருக்கட்டும், பகையாக இருக்கட்டும், அந்த கிரகம் பகையாக இருக்குதுங்கன்னா அந்த கிரகம் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. இல்லை நீச்சமாக இருக்குங்களா அந்த கிரகம் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு குரு நீச்சம்னா குருனுடைய அம்சம் ஒரு காலம் மட்டும் வேலை செய்யாமல் போயிடும். வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, மனுஷனாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கூட ஜாதகம் கொடுக்குறான் பாருங்கள். அப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே தன் சுயபலம் பெறாத கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் ஒருத்தருக்கு 5 கிரகங்கள் கூட வரும். அப்போ 5 கிரகம் லக்னமாக வேலை செய்யும். அப்போ அந்த 5 கிரகமும் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணும். அந்த பாயிண்ட் தான் அவர்களுக்கு சிக்கல் கொடுக்கக்கூடிய இடம். அதை கண்டுபிடிச்சா ஜோதிடத்தில் சாதிக்க முடியாது கிடையாதுங்க. இல்லைன்னு முடியாதுன்னு சொன்னால் ஜோதிடம் இல்லை. விதி கர்மானா நம்ம ஜோதிடத்தை மூடி வச்சுட்டு போயிடலாம். அதாவது நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ சாலையில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் போடுறான், கைகாட்டி மரம் வைக்கிறான்னா எதுக்கு? பயணம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். அந்த மாதிரி தான் ஜோதிடத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி போங்க, வாழலாம். ஒருத்தரை வாழ வைக்கலாம், வாழ வைக்க முடியும். பொருளாதாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு அம்சத்திலையும் வாழ வைக்கலாம், வாழ வைக்க முடிந்தால்தான் ஜோதிடம். இல்லைன்னா ஜோதிடம் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் என் தாய் தந்தையை ரச்சு தட்டி திருமணம் பண்ணுவாங்க. நான் ஏன்னு கேட்டால் நான் ரச்சு தட்டி 95 திருமணங்கள் பண்ணியிருக்கிறேன். நஞ்ச தட்டி சொல்கிறேன். ஏன் பண்ணினேன் அப்படின்னா என்னுடைய தாய் தந்தையை ரச்சு தட்டி பண்ணி 2 பேரும் அரசு உத்தியோகத்தில் வேலையில் இருந்தாங்க. அப்பா தலைமை ஆசிரியராக இருந்தால், அம்மா ஆசிரியராக இருந்தாங்க. 5 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. என் ஜாதகத்தையும் நான் ஜாதகம் படிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டும் போதெல்லாம் நீ உங்கள் அப்பாவோட இருக்க முடியாது, உங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட தான் இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா சேர்ந்து தான் இருந்தாங்க. அப்போ இது எப்படி நடந்தது? அப்போ அந்த நட்சத்திர நட்சத்திரங்கள் சஷ்டாஷ்டாங்க ராசி, மக நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். சஷ்டாஷ்டாங்க ராசி சேர்த்த மாட்டான், பாதரட்சியும் சேர்த்த மாட்டான். ஆனால் இது சேர்ந்துருக்கு. அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையில் 62 ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி இது நடந்தது? நான் ஆராய்ச்சி பண்ணதே 2000 தான் நான் ஜோதிடத்துக்கு வந்தேன். எனக்கு 25 ஆண்டுகள் தான் பயணம். என்னுடைய முதல் குருநாதர் PK சுப்பிரமணிய சந்திரசேகரையா, அவருடைய அண்ணார். அவர் தான் எனக்கு குருநாதர். முதல் அவர்கிட்ட தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் நிறையா பேர்கிட்ட நான் படித்தேன். இருந்தாலும் எத்தனை ஜோதிட முறைகள் நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க, இந்த கிரக சுயபலம் இல்லைன்னா அந்த ஜோதிடம் ஜெயிக்க. எந்த முறை வேணால் நீங்கள் பாருங்கள், நாடியில் எத்தனை முறைகள், அத்தனை முறைகளையும் பாருங்கள். கிரக தன் சுயபலம் ஏன்டா அந்த 9 கிரகத்தை எடுத்தாகணும். இந்த 27 நட்சத்திரம் 12 ராசி தான். இதுக்குள்ளே விட்டு வெளியில் யாரும் போகவும் முடியாது. இதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா பலனையும் சொல்லி ஆகணும், எல்லா பலனையும் எடுத்தாகும். அப்போ கிரகத்துக்கு என்று ஒருத்தருக்கு 2 லக்கணம் 3 லக்கணம் 5 லக்கணம் வரைக்கும் வரும். அப்போ லக்கணத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு பொருத்தம் போடும் பொழுது அந்த பெண் பெண்ணாக இருக்காளா, ஆணாக இருக்கிறானா ஆராய்ச்சி பண்ணுங்க. அதே மாதிரி வாஸ்துன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு திசை 2 கிரகம், 2 திசையை 1 கிரகம் வசம் முடியுது. யாருக்கா தெரியுமா? வாஸ்து பண்ணுறவங்களுக்கு. வாஸ்துவில் பெரிய ஆளுங்கிறாங்க. ஒரு திசையை 2 கிரகம், 2 திசையை 1 கிரகம். ஐயா சொன்னார் 12 ராசியும் அந்த 3க்குள்ள அடங்குதுன்னு. இன்னொரு 3 கிரகம் 12 ராசி ஆட்கொள்ளுது. ஐயா சொன்னது இல்லாத இன்னொரு 3 கிரகம் 12 ராசி ஆட்கொள்ளுது. ஐயா சொன்னது 3, அது 3 ஒரு மாதிரி, நான் சொல்கிறது 3 வேறு மாதிரி. இப்போ ஜோதிடத்துக்குள்ளே எவ்வளோ ஆராய்ச்சி பார்த்தீங்களா? இதுதான் ஜோதிடம். நான் சொல்கிறது எது? சூரியன், செவ்வாய், குரு. இது நட்சத்திரம் இருக்கும் பார்க்கும். நீங்கள் 12 ராசிலையும் பாருங்கள் இருக்கும். ஒன்று அந்த அந்த ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும், அல்லது அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி தான். ஒன்று வீடு அல்லது நட்சத்திரம். இப்போ ஐயா சொன்ன கிரகம் வேறு, நான் சொன்ன கிரகம் இது அதே தான். 12 ராசி தான் நமக்கு. அந்த 12 ராசிக்குள்ளே தான் சகலமும் அடங்கியிருக்கு.
அப்போ இதை நம்ம தெளிவாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜோதிடத்தில் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஒரு பொறுத்தவரையில் பிரியிறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். பிரியிறாங்க அவ்வளோதான், இவங்க ஜாதகம் இப்படி தானே சொன்னால் அப்போ அது எதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அது பிரியக்கூடிய சூழ்நிலை எந்த கிரகம் கொடுக்குதுன்னு பார்க்கணும். 9 கிரகமும் கொடுக்கும். அப்போ அந்த 9 கிரகம் எந்த கிரகங்களோ அந்த கிரகத்தை நம்ம வலிமைப்படுத்தணும். ஜோதிடர்களுக்கு கிரகத்தை வலிமை கொடுக்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால தான் நம்ம ஜோதிடம் படிக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஜோதிடம் படிக்க முடியாது. ஒரு டாக்டர்னா மருந்து, ஒரு ஜோதிடர்னா கிரகம். கண்டிப்பாக அவங்க ஜோதிடர்களுக்கு இது மருத்துவருக்கு மருந்து, நமக்கு ஜோதிடத்துக்கு கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்தும். நம்ம கிரகங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை உள்ள கிரகத்துக்கு நம்ம வலிமை கொடுக்க முடியும். இந்த கோயில் நான் இது வரைக்கும் யாரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சதே கிடையாது. 15 ஆண்டுகள் 15,000 பேர்த்துக்கு நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருத்தரை கூட ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சது கிடையாது. ஒரு பரிகாரம்னு சொல்லி கிடைச்சது கிடையாது. அப்போ கிரக தாரணை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து நிறைய புக்கில் இருக்குது, கிரக தாரணைன்னு போட்டிருப்போம். அந்த கிரகத்துக்கு பலம் ஒரு ஜோதிடரால் கொடுக்க முடியும். அப்போ அந்த ஜோதிடர் எப்படி இருக்கணும், அதிகாலை 3லேருந்து 4:30 வரைக்கும் சித்த யோகம்னு சொல்லி செய்யணும். அந்த சித்த யோகம் செஞ்சிங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு புத்தகத்தில் இல்லாத இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே புத்தகத்தில் என்கிட்ட எந்த புத்தகமும் ஜோட புத்தகமும் நான் வாங்கினதே கிடையாது. எனக்கு குருநாதர் கொடுத்த ஒரே புத்தகம் குடும்ப ஜோடம் புக்கு தான் கொடுத்தார். அதை மட்டும் தான் கொடுத்து அதை படினார். இது வரைக்கும் நான் ஜோட புக்கு வாங்கினதே கிடையாது. அப்போ நான் இதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். படிச்சிருக்கிறேன், அது வேறு சரஸ்வதி மகாலில் போய் படிச்சிருக்கிறோம். அந்த சாஸ்திராவில் நான் வந்து பிஏ அஸ்ட்ராலஜி பண்ணும்போது பிரியாக்கும்போது அங்கே போய் பார்ப்பேன், நான் பண்ணிட்டேன். அப்போ புத்தகத்தில் என்னென்னா ரெஃபரன்ஸ் பார்த்தா 1000 பக்கம் படிச்சிங்கன்னா 2 பாயிண்ட் கிடைக்கும். 1000 பக்கத்துக்கு 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். அப்போ 1000 பக்கம் படித்தா தான் 2 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு இங்கே சாதாரணமாக கிடைக்கும். 1000 பக்கம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஜோட புத்தகத்தை நான் வாங்க வேண்டாம்னு சொல்லல, பட் எழுதுனதை வாங்கி படிங்க. இருந்தாலும் கிரக தன் சுயபலங்கள் பற்றிய ஒரு விரிவான அம்சம் சொல்கிறேன் நான். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் யாரையும் நல்வழிப்படுத்த முடியும், நல்வழிப்படுத்தலாம். அதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்க. ஜோதிடம் என்பது அசைக்க முடியாததுங்க, அசைக்க முடியாது. அப்போ நம்ம விதி கர்மான்னு சொன்னீங்கன்னா, நான் அதனால தான் ஒரு விதி கர்மான்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை. விதி கர்மான்னா அப்புறம் எதுக்கே நம்ம ஜோதிடம் உட்காந்து பொழப்பு பார்க்கணும்? வேறு ஏதோ பொழப்பாத்திட்டு போயிடலாமே. அது விதிப்படி நடந்துட்டு போகுது, நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னா நம்ம அப்படி தான் விட்டுட்டு போகும். அப்போ தன் சுயபலங்களை முதல்ல அறிந்து ஆராய்ந்து செய்தால் கண்டிப்பாக ஜோதிடத்தில் சாதிக்க முடியாதது இல்லை. ஏன்னா நோயிலிருந்து ஒருத்தர் பணம் இருந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, உழைக்காமல் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு பூமியிலேருந்து கிடைக்குமா, இல்லை வேற ஒரு பக்கம் இருந்து கிடைக்குமா, வேற ஒரு உதவி பண்ணணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் என்பது அப்படி இல்லை. நீ செய்யக்கூடிய வேலையில் உனக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் ஒரு அதிர்ஷ்டம் தான். இப்போ ஜோதிடம் கற்றுக்கிறோம், ஜோதிடம் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா 4 பேர் வந்தால் தான் காசு. அந்த 4 பேர்த்து ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த சுயபலம் பெறாத கிரகங்களை சுயபலம் பெற வைத்தால் கண்டிப்பாக இயக்க முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரா தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.